வணக்கம் நண்பர்களே. சனியின் பார்வையால் பலவித சிரமங்களை பட்டு கொண்டிருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எதையுமே துணிச்சலோட சந்திக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். கடகம் கால சக்கரத்தோட சுபஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி. கடகராசிக்காரங்களோட அதிபதியாக சொல்லப்படுற ஒரு சந்திரன் தான். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடகராசி ஒரு பெண் ராசியாக கருதப்படுது. இந்த கடகராசியில் புனர்பூச 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயிலம் மாதிரி நட்சத்திரங்கள் பிறந்தவங்க கடகராசிக்காரங்களா சொல்லப்படுறாங்க. கடகராசி ஆடி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. கடகராசிக்காரங்க மேலும் இவங்களோட குணாதிசயம் எப்படின்னு பார்க்குறப்ப இவங்களோட பேச்சில் ஒரு உறுதி இருந்தாலும் இவங்க எப்போதுமே மென்மையாகவும் சாந்தமாக மட்டும்தான் பேசுவாங்க. கடகத்தோட வீடு காலச்சக்கரத்தோட சுபஸ்தானமாக இருக்கிறதால கடகராசியில் பிறந்தவங்க பிறப்பில் ஏழ்மையாக இருந்தால் கூட படிப்படிப்பியாக உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய லட்சத்தை அடைவீங்க. ஒரு உயர்வான நிலையை தான் அடைவீங்க. கடகராசியோட அதிபதியாக சொல்லப்படுற ஒரு சந்திரனா இருக்கிறதால தாய் மேலே ரொம்ப அதிகம் பாசம் வச்சிருப்பீங்க. அதாவது தெய்வத்துக்கு நிகரான தன்னோட தாயை மதிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். கடக வீட்டில் குரு உச்சம் பெறதால எந்த இடத்துலையுமே கடகராசிக்காரங்க தான் முதல் இடத்தை பிடிச்சிருப்பாங்க. இவங்க பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரத்தில் எங்கே குடியிருக்கிறாங்களோ அங்கே தான் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இவங்களுடைய பரம்பரை அதிக தெய்வ வழிபாடு கொண்டதான் இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு நிலம், வீடு, வாகனம் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு எப்போதுமே நிரந்தரமாக கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறதால உங்களுடைய பேச்சால மற்றவங்களை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் இயல்பிலே அமைஞ்சிருக்கும். கூடவே கடகராசிக்காரங்களுக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல ஞாபக சக்தி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாகவும் அந்த விஷயங்களை நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசியம் செய்கிறது, தொழிலை விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடியான சூழ்நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்த மாற்றங்கள் நடக்க துவங்க போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக வேலை மாற்றம், சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்களோட நிலையை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகம் உங்கள் ராசிக்கு 10வது வீடு, தொழில் ஸ்தானம், 9வது பாகிஸ்தானம், 8வது அஷ்டம ஸ்தானம் இந்த மாதிரி இடங்களை தான் சந்திருக்கிறாங்க. இந்த அமைப்பு கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த பல நெருக்கடியான சூழ்நிலையை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்த மாற்றங்களும் நடக்க துவங்கும். குறிப்பாக வேலை மாற்றம், சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்களில் நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது பல வகையில் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் உதவும். சகோதர சகோதரிகளோட இருந்துட்டு வந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். அலுவலகத்தில் நீங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு தொல்லை தந்துட்டு வந்த மேலதிகாரிக்கு கூட இடமாற்றம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா அவங்களோட தரப்பில் இருந்துட்டு வந்தால் அலுவலக வேலையில் தொல்லையும் குறையும்னு சொல்லலாம். அதே மாதிரி 23ஆம் தேதிக்கு பின்னாடி மீனராசியில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாயால் கடகராசிக்காரங்களுக்கு பொன்னான காலம் துவங்க போகுதுன்னு சொல்லலாம். அலுவலக பணியில் கடந்த 2-3 மாதமாக பலவிதமான சிக்கலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லா பிரச்சனையுமே மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இல்லைன்னா இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுக்கிரனோட பயிற்சி கடகராசிக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலைன்னே சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா விரிவுபடுத்தலாம். கேட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் இந்த மாசத்துல கிடைக்கும். உத்தியோகத்துல அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு கூட இத்தனை மாசத்துல வெகுமதியும் அங்கீகாரமும் கிடைக்காத ஒண்ணெல்லாம் இந்த மாசத்துல கிடைக்கும். புதுசா ஒப்பந்தம், வாய்ப்பு இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து துவங்கி ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சல், குடும்பத்துல பிரச்சனை, வாக்குவாதம் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும். சனி செவ்வாய் கும்பராசியில உங்க ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறது
பல சங்கடங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த 22ஆம் தேதிக்கு பின்னாடி இந்த நிலைமையெல்லாம் மாறும். அதே மாதிரி இந்த மாசத்துல கடகராசிக்காரங்களோட வாழ்வில் பலவித நல்ல மாற்றம் நிகழ போகுதுன்னு சொல்லலாம். அஷ்டம சனியோட தாக்கமும் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய துவங்க போகுது. அதே மாதிரி மே 1ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு 2024 குரு பயிற்சி ரொம்ப அதிர்ஷ்டமான குரு பயிற்சியாக தான் இருக்குது. அஷ்டம சனி, கண்டக சனி கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்ற நிலையில இருந்த சூழ்நிலை மாறி உங்க ஆசை, விருப்பம் இது எல்லாமே ஒன்னொன்னு பின்னா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த வாரங்கள்ல, இந்த மாதங்கள்ல நீங்க உங்க வாழ்வு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சனீஸ்வர வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகள், சிக்கல்கள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்வு வளமுற்றதா மாறும். மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு மனக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்க அம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒன்றையுமே திட்டமிட்டு செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பாவே அமைஞ்சிருக்குது. பிறக்க போகிற இந்த மாசம் உங்க வாழ்க்கையில யோகமான மாதமாக தான் அமையிருக்குது. இதனால் வரைக்குமே நீங்க பட்டுக்கொண்டிருந்த சங்கடம், அதே மாதிரி கஷ்டம் இது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கும். இந்த காலத்துல விலக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்க தன குடும்பாதிபதி ஜீவனஸ்தானத்துல மாசம் முழுவதுமே சந்திரிக்கிறதால தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு வந்து நெருக்கடிகள் எல்லாமே விலகும். ஒரு சில பேருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும், மாதத்தோட முன்பகுதியில குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி இருந்தாலுமே மே 1க்கு அப்புறமா லாபஸ்தானத்துல செஞ்சு உங்க நிலையில உயர்த்துறதான் வைப்பாங்க. வருவாயும் வணங்கி தருவாங்க. இனி தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா அந்த கனவு நனவாகும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் தானா வந்து சேரும். மொத்தத்துல இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம். தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால உடல்நிலையில மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டு வரது நல்லது. கௌரவம், மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதகம் உண்டாகாம இருக்கணும்னா எந்த ஒரு தவறான வழியிலுமே நீங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாதமா தான் அமைஞ்சிருக்குது. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொடர்ந்து நீங்க சுக்கிர பகவானோட அருளால கனவுகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வகையில் ஏற்படும். ஒரு சில பேருக்கு புதுசான வீட்டுக்கு கூடி போகுவீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா தான் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். விவசாயிகளா இருக்கிறவங்க விவசாய பணியில கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களால வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க இந்த மாசம் அதிர்ஷ்டமான மாசம்னு சொல்லலாம். பணியாளர்களோட நிலை உயரக்கூடிய காலமாகவும், மாணவர்கள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய காலமாகவும் இந்த மாசம் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே தீரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடலுக்கும் மனசுக்கும் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு நிதானமா செயல்பட்டீங்கன்னா நினைச்சது சாதிக்க கொள்ளக்கூடிய வல்லம் உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமான மாசமா தான் இருக்குது. 3ஆம் இடத்துல சந்திரத்து வரக்கூடிய கேது பகவான் உங்க முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய வகையில் தான் இருக்கிறாரு. ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால தொழில இருந்துட்டு இருந்த தடை விலகும். உபயோகத்துல இருந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். விரும்பின இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே இந்த மாசத்துல இருக்குது. பணியாளர்களோட நிலையில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாதத்தோட பிற்பகுதியில குரு பகவான் லாபஸ்தானத்துல சந்திரிக்கிறதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலகும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றியா மாறும். அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் மாதத்தோட முன்பகுதியில பாகிஸ்தானத்துல சந்திரிக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. சிலருக்கு புதுசான வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. புதுசான பொறுப்பு வந்து சேரும். திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் வந்து அமையும். அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு புதுசா பொறுப்பு, எதிர்பார்த்த பதவி இது எல்லாமே கிடைக்க போகுது. விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் விளைச்சல்ல அதிக கவனம் செலுத்தணும். கலைஞர்களா இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களோட மேல் படிப்பு கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல ஏற்படுது. அதே மாதிரி சனிக்கிழமை தோறுமே அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும். ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்காரகன், உடல்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன், வித்தியாகாரகன் சொல்லக்கூடிய புதன் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய திறனும்
திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய சக்தி இயல்பாகவே அமைஞ்சிருக்குது. பிறக்க போகிற இந்த மாசம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் யோகத்தையும் உண்டாகக்கூடிய மாசமா தான் இருக்குது. உங்க நட்சத்திரநாதன் மாதத்தோட பின்பகுதியில ஜீவன ஸ்தானத்துல சந்திரிக்கிறதால புதுசா சொத்து வாங்குறது, புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடுறது இது எல்லாமே நடக்கும். தொழில் ஸ்தானத்துல சூரியன் சந்திரிக்கிறதால அரசு வழி முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரக்கூடிய காலமாகவும், செய்யற தொழில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகும். பணியில முன்னேற்றம் உண்டாகும். திருமண இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில தைரியமா செயல்பட்டு முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டமான மாசம்னே சொல்லலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரக்கூடிய காலமாகவும், குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய காலமாகவும், வாழ்க்கை துணையோட இணக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதுசா சொத்து சேரும். ஒரு சிலருக்கு புதுசா வாகனம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகவும், விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களோட நீண்ட நாள் கனவு இந்த மாசத்துல நிறைவேறும். அதே மாதிரி நீங்க உலகளந்த பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வை சிறப்பாக்கிக்க முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.